இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு இப்போ எல்லாரும் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அது ஆயிலோ நெய்யோ நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும், என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பை இப்படி பச்சையாக சாப்பிடக்கூடாது. டெய்லி 4 நாள் இப்படி தண்ணியில் ஊற போட்டு நைட்டு படுக்கும்போதே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தோலை உரிச்சிட்டு வெண்மையாக இருக்கிற பாதாம் பருப்பை மட்டும் சாப்பிடுங்க. அப்படித்தான் சாப்பிடணும். பச்சையாக சாப்பிட்டா கடிக்க முடியாது, ஜீரணம் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு இப்போ லீவில் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு 2 கொடுத்தா போதும். பாதாம் முந்திரி பருப்பும் 2 அல்லது 4 கொடுத்தா போதும் சின்ன குழந்தைங்களுக்கு. நாம் ஒரு 5-6 சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள சத்தான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும்.